ஹாய் மக்களே, பழமையை நன்மைன்ற நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ரெட் கலரில் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டுன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக நம்ம லிங்க்கை பார்க்க முடியும். இப்போ நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அது சீக்கிரமாக கெடக்கூடாதுன்றதுக்காகவும் நிறைய பாலிஷ். இப்போ ஆப்பிள்லேயே நல்லா அதனுடைய ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுக்காக மெழுகெல்லாம் வேறு பூசி தான் நமக்கு கொண்டு கொடுக்குறாங்க. நம்ம அந்த ஆப்பிளை பீல் பண்ணாலே தெரியும், முழு மழன்னு ஒரு வேக்ஸ் வரா மாதிரி இருக்கும். அதனால தான் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை எது நீங்கள் வாங்குறா இருந்தாலும் லெமன், உப்பு, எலுமிச்சப்பழம், உப்பு, மஞ்சள் பொடியை நீங்கள் கண்டிப்பாக தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour வச்சுருங்க. எப்போ எந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்கினாலும் ஒரு 2 தண்ணி ஒரு ½ பக்கெட்டில் நல்லா அலசிடுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, கீரை எல்லாத்தையும் 2 தண்ணி ஊற்றி அலசிட்டு திருப்பி ஒரு ½ பக்கெட் தண்ணியில் மஞ்சள் பொடி, எலுமிச்சப்பழம், கல்லுப்பு இதை போடுங்க. கல்லுப்பு மட்டும் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் தூள் உப்பை விட. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, கீரை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை டிப் பண்ணி 1 hour வச்சுடுங்க. நல்லா அது அதில் இருக்க கெமிக்கல்லாம் வரட்டும். வந்தோடனே திருப்பி ஒரு பக்கெட் தண்ணி வச்சு வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டே 2 டப்பு தண்ணி வச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். திருப்பியும் தண்ணி எடுத்து மஞ்சப்பொடி போட்டு திருப்பியும் வச்சுருக்கேன் பாருங்கள். மஞ்சப்பொடி, உப்பு, கல் உப்பு, மஞ்சப்பொடி, எலுமிச்சப்பழம் நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1 hour ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு 1 hour அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த ஃப்ரூட்ஸில் இருக்க நச்சுக்கள் எல்லாமே போகும். மஞ்சப்பொடி இன்னும் கொஞ்சம் பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நிறைய மஞ்சப்பொடி போடுங்க. அப்போ தான் அது தொற்றுநோய் கிருமியை அழிக்கக்கூடியது மஞ்சப்பொடியில் இருக்குது. ஆரஞ்சு கூட ஈவன் நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஆரஞ்சில் மேல் தோல் தான் இருக்கும். இருந்தாலும் குழந்தைங்க கை வச்சு அதை உரித்து சாப்பிடும்போது ஏதாவது கெமிக்கல்னால் குழந்தைங்க கையிலலாம் ஒட்டும். எல்லா ஃப்ரூட்ஸுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதில் இருக்க கெமிக்கல்லாம் கண்டிப்பாக போயிடும். எலுமிச்சப்பழத்துலேயும் அந்த மஞ்சப்பொடியிலையும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. உப்புலேயும் தொற்றுநோய் கிருமிகளெல்லாம் அதை அழிக்கக்கூடியது. எல்லாத்தையும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு என்ன ஃப்ரூட் சாப்பிட்றோமோ, வெஜிடபிள் சாப்பிட்றோமோ அதனுடைய முழு சக்தி நமக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் எல்லா காய்கறியிலும் ஒவ்வொரு சத்து இருக்குது. கால்சியம் சத்து நிறைய இருக்குது. வெஜிடபிள்ஸில் கீரை வகையிலலாம் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. கொடைமிளகாயெலாம் விட்டமின் சி சத்து இருக்குது. விட்டமின் சத்தும் கால்சியம் சத்தும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. நம்ம வெஜிடபிள்ஸில் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்லையும் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்லேயும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது. நச்சுக்களை அழிக்கக்கூடியது ரொம்ப பாவக்காயில் இருக்குது. பாவக்காய் நிறைய நீங்கள் சேர்த்துக்கோங்க. உடலில் இருக்க நச்சுக்களை எல்லாம் அழிக்கக்கூடியது. அதே மாதிரி பூசணிக்காய் நல்லா வெய்ய டயத்துலலாம் நிறைய பூசணிக்காய் சாப்பிடுங்க. உடலை ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுருக்கும். ஆனால் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் பூசணிக்காய் சாப்பிடாதீங்க. உடல் ஹீட் இருக்கிறவங்க மட்டும் பூசணிக்காய் சாப்பிடுங்க. ஏன்னா உடலில் இருக்க நச்சுத்தன்மையை ஃபுல்லாக அழிக்கக்கூடியது பூசணிக்காயில் இருக்குது. நிறைய பூசணிக்காய் கண்டிப்பாக வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை பூசணிக்காய் கூட்டு வச்சு சாப்பிட்றதோ, பொரியல் வச்சு சாப்பிட்றது, சாம்பாரில் சேர்க்குறது, இந்த மாதிரி நீங்கள் நிறைய பூசணிக்காய் சாப்பிடுங்க. அதே மாதிரி பாவக்காலையும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நச்சுக்களை உடம்புல இருக்க நச்சுக்களை எடுக்கக்கூடிய பாவக்காய் கஷாயம் வச்சு குடிங்க. சூப்பு வச்சு பச்சையாக பாவக்காய் அடிச்சுட்டு அதில் மிளகுத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு, கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டு அப்படியே கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பாவக்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நம்மக்கிட்ட வர ஃப்ரூட்ஸ்லேயே உணவே மருந்துன்ற மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுலேயே எல்லா மருத்துவ குணம் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய கெமிக்கல்லாம் சேர்த்து நமக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அது கெடக்கூடாதுன்றதுக்காக கொடுக்குறாங்க. நம்ம அதை அந்த நம்ம காப்பாற்றிக்கணுன்னா இந்த மாதிரி எலுமிச்சப்பழம், உப்பு, மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணி சாப்பிட்றனால ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸுடைய முழு சத்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.